ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று பார்த்ததோடைய தொடர்ச்சி. நேற்று எல்லாமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிர்மலா மாமிக்கு ஒருத்தர் வச்ச ரிவீட்டு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவரோட ஸ்பீச்சுக்கு வச்ச ரிவீட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கதற அந்த நபரை மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறார் மத்திய அமைச்சர் நிர்மலா. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எதுக்காக மன்னிப்பு கேட்க வச்சார், யாரை மன்னிப்பு கேட்க வச்சார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துருங்க. புரியுதா? நான் தமிழ்ல தான் பேசுறேன். நான் தமிழ்ல தான் பேசுறேனா? புரியுதா? ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பன்னுக்குள்ள ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிரும். கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க. இதுதான் நேற்றைய நிகழ்ச்சியில் நிர்மலா மாமி உளர்னது. அந்த மேடம் வந்து உளறி பேசினது. அதுக்கப்புறம் அவர் ஒரு கேட்ட கேள்வியோட ப்ரொமோ நீங்கள் பார்த்தீங்க. இதை தான் நேற்று விரிவாக அவரோட ஸ்பீச்சை ஃபுல்லாக போட்டிருந்தோம். நிர்மலா மாமியோட ஸ்பீச்சை ஃபுல்லாக போட்டிருந்தோம். அவங்க என்ன பேசினாங்க வச்சாங்க எல்லாத்தையும் போட்டிருந்தோம். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் வைரல் ஆகிடுச்சு. தமிழ் மக்கள் தமிழ் எங்கெல்லாம் பேசுவாங்களோ அங்கெல்லாம் மிகப்பெரிய நீண்ட இடைவேளைக்கு பிறகு அம்மாவுடைய அந்த வீடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆகிடுச்சு. வைரல் ஆன ஆத்திரம் தாங்க முடியாமல் வானதி மேடத்தை கூப்பிட்டு ஏற்ற யாரோ ஒருத்தர் அவர் இப்போ ஜாலியாக கொங்கு தமிழில் பேசுகிறாரு, நம்மளுக்கு சாதமாக பேசுகிறாரு அப்படின்றது நான் நடுராத்திரி வீட்டுக்கு ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. அந்த ஆள் வச்சு நம்மளை இந்த ஓட்டு ஓட்டியிருக்காரு. எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா இது? டீசெண்டாக அப்படியே ஜாலியாக கேஷுவலாக ஒரு நகைச்சுவையாக பேசுகிற மாதிரி பேசி நம்மளை டோட்டலாக தமிழ்நாடு முழுவதுமே டேமேஜ் பண்ணி ஒரே ஆள். யார் அந்த ஆள்? அந்த ஆள் நான் திமுக ஆளா? அந்த ஆள் நான் அதிமுகக்காரரா? யார் அந்த ஆள்? நான் இல்லை மேடம், அவர் வந்து தமிழ்நாடு ஹோட்டல் சங்கத்துடைய கௌரவ தலைவர் மேடம். அதுக்கப்புறம் தென்னிந்திய ஸ்டார் ஹோட்டல் இருக்குல்ல, அதில் துணைத் தலைவர் அவர் இருக்கார் மேடம். அவர் எந்த கட்சியில்? அந்த ஆளை வர சொல்லு, என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த ஆள் யார் நான் நேரில் பார்க்கணும்னு உடனே காலங்காத்தாலேயே ஃபோனை போட்டு சீனிவாசனை, அதாவது அன்னபூர்ணா ஓனர், கோயம்புத்தூர் அன்னபூர்ணா ஓனர் சீனிவாசனை வர சொல்லி, அவர் ஏற்கனவே 2 பதவியில் இருக்கார். எவ்வளோ பெரிய மானஸ்தம் பாருங்கள் அவர். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலே வச்சு செஞ்சு தமிழர்களுக்கே ஒரு பெரிய நல்ல வேலையை செஞ்சுட்டார். இந்த பார்வையற்ற ஆசிரியர் ஒரு வேலையை செஞ்சு ஒருத்தன் தூக்கி உள்ள வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த ஒருத்தர் எப்படி ஒரு வேலையை செஞ்சார் தமிழ்நாடு மக்களுக்கு பூராமே, அதே மாதிரி நம்ம சீனிவாசன் அவர்கள், அன்னபூர்ணா சீனிவாசன் வச்சு செஞ்சுட்டார். அவர் இன்னைக்கு காலில் விழுந்து மன்னிப்பு விட்டாலும் சரி, மண்ணில் பிறந்து மன்னிப்பு கேட்டாலும் சரி, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் நிர்மலா மாமியை உடைச்சி அவருடைய திட்டங்களை உடைத்து சின்னாபனமாக ஆக்கி விட்டார். நேற்று ஏன் என்ன பேசினார், எதற்கு மன்னிப்பு கேட்க வைக்கக்கூடிய அளவுக்கு அம்மாவுக்கு வெறி வந்திருக்கு அப்படின்றத அந்த காட்சியை திருப்பி நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காது. யாருமே கேட்க முடியாத கேள்வியை வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றின மாதிரி நம்ம சீனிவாசன் கேட்டது வந்து நிச்சயமாக இந்த 10 வருடத்தில் ஒரு அமைச்சரை அமெரிக்காலாம் பார்த்துருப்பீங்க, செருப்பை தூக்கி ஜார்ஜ் புஷ் மேலே வீசினாங்க, பல்வேறு மேலே செருப்பு வீசியிருக்காங்க, விளக்க மாற்ற வீசியிருக்காங்க, எல்லாம் பண்ணிங்க. இது எதுவுமே பண்ணாமல் டீசெண்டாக மேடம் சொல்லி கொங்கு தமிழில் பிரித்து மேய்ஞ்சி போட்டாப்புல. அதை பாருங்கள். முதல்ல ஃபுட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சுருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சுருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிரும். கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க. கடை நடத்த முடியல மேடம். அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுங்க. இல்லைண்ணா இன்னொன்று, இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க. அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க. கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க, அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5%, காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கங்கிறாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டில் ஸ்வீட் காரம் காஃபி அப்படி தான் போகும். அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். ஸ்டேட் வாரிய டாக்ஸ் போடுறது இல்லைங்க. இல்லைங்க மேடம், இந்தியாவுக்கு பூரா சேர்த்து நீங்கள் ஏற்றி விட்டாலும் சந்தோஷம். சார் ஒரே மாதிரியே பண்ணுங்க, தனித்தனியாக வைக்காதீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணாருன்னா, இதில் ஆத்திரம் அடைந்த அந்த அம்மா கூப்பிட்டு அவரை மன்னிப்பு கேட்க வச்சு கதற கூப்பிட்டு, எப்படிங்க நீங்கள் இப்படி பேசலாம்,
நான் மேடையில் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன்னு பார்க்குறீங்களா? எது ரியாக்ஷன் காட்டக்கூடாதுன்றக்காக சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க, பன்னுக்கு வரி இல்லை, ஜாமையும் க்ரீமையும் தனியாக வச்சு நக்கி தின்னுக்கிறேன் நானா அப்படின்றீங்க. அப்போ வேணா நானா லூஸா அப்படின்ற ரேஞ்சில் அம்மா பேசியிருக்காங்க. இதை இழுத்து விட்டதும் வானதி தான், திருப்பி கொண்டு போய் அவரை உட்கார வச்சதும் வானதி மேடம் தான், வணக்கத்துக்குரிய வானதி மேடம் தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம். ஸோ கொண்டு போய் உட்கார வச்ச உடனே கடைசியில் அந்த வயசான மனுஷன் ஏன்னா போமா வர முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, என்ன பெரிய இது. அதாவது தமிழ்நாடு ஹோட்டல் சங்க தலைவர் ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணலாம், தமிழ்நாடே ஸ்தம்பிக்க வச்சிடலாம். அதுவும் இல்லாமல் தென்னிந்திய ஸ்டார் ஹோட்டலுடைய துணைத் தலைவர். அப்போ மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயப்படணும் அப்படின்ற மாதிரி சீனிவாசன் டோட்டல் சரண்டர். ஏன்னா இவர் என்னென்ன உள்குத்து பண்ணாரோ, ஏன்னா என்னென்ன டுபாக்கூர் வேலைகளை காட்டினாலும் சரி, மானங்கட்ட தனத்தை அங்கே போய் மன்னிப்பாக கேட்டு சரண்டர் ஆகிட்டார். அந்த அம்மாவை நேற்று அந்த அம்மா ஸ்டேஜில் வச்சு அசிங்கமாகி போச்சு. இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் அசிங்கமாகிடுச்சு. இப்போ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் செலுத்தவர் இல்லைன்ற மாதிரி. ஏன்னா இவரை போய் மன்னிப்பு கேட்டாம்மா நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு. இதெல்லாம் கேவலமா இல்லையா மிஸ்டர் சீனிவாசன்? எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கீங்க, எவ்வளோ பெரிய பணம். இதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. மான வெக்க ரோசம்லாம் இருக்கா அப்படின்னு தெரியல. இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கீங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் அப்பா மிகப்பெரிய பேரை கோயம்புத்தூரில் சம்பாதிச்சு வச்சார். அன்னபூர்ணா ஹோட்டல்னால் தெரியாதவங்களே கிடையாது. அவ்வளோ பெரிய செல்வாக்கு படைத்த மனிதர். அவருக்கு பிறந்த மகன். நேற்று நீங்கள் கேள்வி கேட்ட வரைக்கும் அந்த வீரம் தீரம்லாம் இருந்தது. ஆனால் எப்போ போய் மன்னிப்பு கேட்டீங்களோ, இவ்வளோ மன்னிப்பு நீங்கள் போய் ஏங்க போனீங்க? ஃபோனில் கூப்பிட்டாங்கன்னா வர முடியாத வேலையாக இருக்குன்னு சொல்ல வேண்டியதான். இல்லைனா அந்த மாதிரி ஃபோன்லேயே கூப்பிட்டு மேடம் அப்படியே அவங்க மனசு புண்படுச்சுன்னா மன்னிச்சுக்கங்க, நான் ஜிஎஸ்டி குறைக்க தான் சொல்கிறேன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போய் எதுக்கு அங்கே போய் எந்திரிச்சு கும்பிட்டு கும்பிட்டு போடுறீங்க? அந்த காட்சியை பாருங்கள், அந்த கேவலப்பட்ட காட்சியை. நேற்று பேசின காட்சியை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. இப்போ கேவலப்பட்ட காட்சியை நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா யார் கேவலப்படணுமோ எல்லோரும் நேற்று இன்றைக்கி கேவலப்பட்டாங்க. காட்சியை பாருங்கள். இப்படி தான் அதாவது ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு மனுஷன் இந்த பக்கம் பார்த்தா நீட்டாக மேடம்னு சொல்லி அருமையாக ஜாலியாக அந்த ஜிஎஸ்டியை எப்படிலாம் வச்சுருக்கீங்க, பண்ணுக்கு ஜிஎஸ்டியில் உள்ள வெண்ணெய்க்கு ஜிஎஸ்டி வச்சுருக்கீங்க, இப்படிலாம் டீசெண்டாகவும் மரியாதையாகவும் மத்திய அமைச்சர் பேசுகிறார். நேற்று அந்தம்மா பதில் சொல்லிடுச்சு. ஊருக்கு டேக்ஸ் போட முடியாதுன்னு அதோட விட வேண்டியதானே. அவர் என்ன அவ்வளோ வருமோ, அப்படி என்ன தப்பாக சொல்லிட்டார், அவர் அசிங்கப்படுத்திட்டார், என்னத்தை தான் பண்ணிட்டார். வீடியோ வைரலாகி நாசக்காடாகி போச்சு. இப்போ அங்கே உட்காந்து இந்த ஸ்டேஜில் உட்காந்துருந்தவங்களுக்கு அது அப்போ புரியலை. வீட்டுக்கு இந்த ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி காமெண்ட் சொல்லலாம். அவர் இங்கே பேசுகிறது இங்கே புரியாது, நமக்கு வீட்டுக்கு போனால் தான் புரியும் அப்படின்ற மாதிரி ரூமுக்கு போய் தான் மாமிக்கு புரிஞ்சிருக்கு. எனவே மாமியை சீனிவாசன் என்ன பண்ணணுமோ அதை நேற்று பண்ணிட்டாரு. சீனிவாசனை என்ன பண்ணணுமோ அதை இன்னைக்கு பண்ணிட்டாங்க. 2 பேருக்கும் பப்ளிக்கில் என்ன போச்சுன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.